ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், ஹரம் மட்டும் புனிதம் கிடையாது. இன்றைக்கி எது புனிதம்? ரசூலா சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க? உங்களது புனிதமிக்க இந்த நகரத்தில், உங்களின் புனிதமிக்க இந்த மாதத்தில், இது ஹஜ்ஜத்துல் விதால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாத்தில் பயான் கேட்குறதுக்கு எல்லோரும் போட்டி போடுறோம்ல, இந்த துல்ஹஜ் 9 அரஃபாவில் தங்கணும், புரியுதா? அங்கே தொழுகை 2 ரகாத்து நடத்தப்படும். அதுதான் நமக்கு பெருநாள். யாருக்கு? ஹாஜிகளுக்கு அங்கே தான் பெருநாள். அந்த பெருநாளில் அங்கே அந்த ஜமாத் தொழுகை நடக்கும். அந்த பள்ளிவாசல் கிட்டே நீ போக முடியாது. அடுத்தது பயான் ஒன்று நடக்கும், அதுவும் நீ கிட்டே போக முடியாது. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் அது விஐபிஸுக்குன்ட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிட்டாங்க. அதுக்கு அடுத்தது நீ ஜபுலுர் ரஹமத்துல்லாம் போய் நீ துவாலாம் கேட்கவே முடியாது. அந்த இடத்துல ரசூலா நின்று பேசின பயான் இது, புரியுதா? இதை ரசூலா சொல்கிறாங்க, இன்றைய தினம் என்ன? துல்ஹஜ்ஜுடைய 9வது நாள். இன்னைக்கு நாள் என்ன? இது உங்களின் புனிதமிக்க இந்த மாதத்தில் இன்றைய தினம் எந்த அளவு புனிதமானதோ அந்த அளவுக்கு உங்கள் உயிர்களும் உங்கள் உடைமைகளும் உங்களின் மானமும் உங்களுக்கு புனிதமானவையாகும். ஹரமுடைய எல்லை, ஹரமுடைய புனித மாதம், போர் செய்யக்கூடாத மாதம். இது எப்படியுமே இதை எப்படி நீங்கள் வயலேஷன் பண்ணக்கூடாதோ அது மாதிரி ஒரு மனிதனுடைய உயிர், ஒரு மனிதனுடைய பொருள், ஒரு மனிதனுடைய மானம், இந்த மூணும் சூறையாடப்படக்கூடாது. எங்கே? ஹரமுடைய எல்லையில் இல்லை, பூமியுடைய இந்த அண்டார்டிகாலேருந்து இந்த பக்கம் வரைக்கும் உலகம் முழுவதும் இது ஆகக்கூடாது சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் உங்களுடைய இறைவனை சந்திப்பீர்கள், அப்போது அவன் உங்களிடம் உங்கள் செயல்கள் குறித்து விசாரணை செய்வான். அப்போ இன்னைக்கு பார்க்குறோம், உலகத்தில் மனிதர்கள் வேட்டையாடப்பட்டு இருக்காங்க. நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஒன்றும் பண்ணல. ஹரம்மை போய் பார்த்த உடனே கண்ணில் கண்ணீர் பொல 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 பொலன்னு வருது. ஏன்? அதோடைய புனிதத்தன்மை, இது ரசூலா சொல்கிறாங்க, ஹரம் அளவுக்கு பியூரு. குடிச்சிட்டு ரோட்டில் ஒரு ஃபேமிலி நாசமாக போகுது, ஏன் உனக்கு கண்ணில் தண்ணி வரல? ஏன்? இது ஈமான் கிடையாது. ரசூலா அதான் சொல்கிறேன், இது ஈமான் கிடையாது, இது ஈமான் கிடையாது. எப்படி ஹரம் தாக்கப்படும் போது நீ பார்த்துட்டு இருப்பியா? அப்போ ஒரு முஸ்லீம் முன்னாடி ஒருத்தன் திருட, இப்போ நீ ரோட்டில் போகிற, ஒரு பெண்ணை 4 பேர் துரத்திட்டு இருக்கிறான் ரவுடி, உன்கிட்ட சக்தி இருக்குது இல்லை அதெல்லாம் 2ஆம் பட்சம். முதல்ல அந்த பெண்ணுடைய மானத்தை நீ காப்பாற்றணும். அது அவங்க முஸ்லீமாக இருக்கட்டும், முஸ்லீம் அல்லாத பெண்ணாக இருக்கட்டும். அதில் நீ செத்தின ஷஹீது, புரியுதா? ஒரு வயசான ஒருத்தர் பேங்க்லேருந்து பணம் எடுத்துகிட்டு போகிறாரு, 2 ரவுடி பசங்க ஹெல்மெட்டை போட்டு பைக்கில் தூக்கிட்டு போகிறானுங்க. நீ கார் வச்சுருக்க, அடித்து தூக்கணும் அந்த பைக்கில், புரியுதா? கொண்டு போய் அவனை போலீஸில் கொண்டு போய் ஹேண்ட் ஓவர் பண்ணணும். தண்டனை நீ கொடுக்கக்கூடாது, ஆனால் அவனை பிடிச்சி கொடுக்கணும், அந்த பணத்தை மீட்டு நீ கொடுக்கணும். அது ஏன் அப்படின்னா அந்த பெரியவர் கிடையாது, அவர் ஹரம். அவர் பெரியவருடைய ஹரம். இன்னொருத்தனுடைய காசு சூறையாடப்படுது, இன்னொருத்தனுடைய மானம் சூறையாடப்படுது, இன்னொருத்தனுடைய உயிர் சூறையாடப்படுது அப்படின்னா நமக்கு ஹரமுக்கு எவ்வளோ கோபம் வருமோ அவ்வளோ கோபம் வரணும். வரலைன்னா உங்களுடைய இறைவன் நீங்கள் சந்திப்பீர்கள், அப்போது அவன் உங்களிடம் இது குறித்து விசாரிப்பான். ஹரமுடைய புனிதத்தன்மை சூறையாடப்பட்டு இருந்துச்சு, நீ என்ன பண்ணு? அல்ல, நான் ஈரோட்டில் இருந்தேன்ல, ஹரம் அங்கே இருந்துச்சல்லண்ணா. டேய், உன் பக்கத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிற. இப்போ பார்க்குறோம்ல நிறைய இடத்துல ரவுடிங்க வெட்டுறானுங்க, சுற்றி இருக்கிறவங்களாம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறான். அதில் ஒருத்தன் கூட போய் குறுக்கிடலாம் இல்லையா? ஒரு 50 பேர் அப்படியே சுற்றினா அந்த ரவுடிங்க என்ன பண்ணுவானுங்க? அடுத்தவனுடைய உயிர் புனிதமாகவே தெரியலல்ல. அங்கே முஸ்லீம்கள்லாம் இல்லையா எவனுமே? எந்த தீமையும் நம்ம அங்கே தடுக்கணும், புரியுதா? இதுதான் ரசூல்லா சொன்னாங்க, புரியுதா? நம்ம நம்ம ஃபாலோ பண்ணிருக்கிறது டாவ் தீனு, புரியுதா? இந்த தீனுக்கும் இதுக்கும் இது கிடையாது. இது ஒரு வார்னிங். அல்லாஹ் என்ன சொல்கிறான்?
இன்னும் நன்கு அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் தண்டனை அளிப்பதில் கடுமையானவன், மேலும் அல்லாஹ் பெரிதும் மன்னிப்பு வழங்குபவனாகவும் மாபெரும் கருணையாளனாகவும் இருக்கிறான். கடைசியாக அல்லாஹ் அதே 99 அல்லாஹ் சொல்கிறான், தூது செய்தியை எடுத்துரைப்பதே தூதரின் பொறுப்பாகும், நீங்கள் வெளிப்படுத்துகின்றவற்றையும் மூடி மறைக்கின்றவற்றையும் அல்லாஹ் நன்கு அறிகின்றான். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், இது அது ஒரு மாதிரி எச்சரிக்கை, வார்னிங். அல்லாவே என்ன சொல்கிறான், டே தம்பி அறிஞ்சிக்கோ, எனக்கு தண்டனை நான் அடித்தேன்னா நீ தாங்க மாட்ட, மேலும் மன்னிப்பு வழங்குறோம், நான் மன்னிப்பும் வழங்குவேன், என்கிட்ட இருந்து உனக்கு எது வேணும் நீயே முடிவு பண்ணிக்கோ. இது அல்லாஹ் சொல்லிட்டான். 5வது அத்தியாயம் 98வது வசனம்.